ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. ஒரு ஆன்மீக கதை பார்த்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பாவும் இருக்காங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. 2 குழந்தைங்களும் எப்போ பாரு சண்டை சண்டை சண்டைன்னு அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி ஒரே கவலை. ஆடி வெள்ளி அன்னைக்கு மாரியம்மன் கோயிலுக்கு போகிறாங்க. மாரியம்மன் கோயிலுக்கு போகும்போது அங்கே மாரியம்மா எங்கள் மாரியம்மா அந்த பாட்டு கேட்டு நம்ம மனசு அப்படியே லயத்து போய் உக்காந்துருக்காங்க. குழந்தைங்க சண்டை இல்லாமல் எப்படி வளர்த்துறது அப்படின்னு ஒரே சிந்தனையில் இருக்கும்போது அங்கே ஒரு துறவி எல்லாரோடைய பிரச்சனைக்கும் தீர்வு சொல்லிகிட்டு இருக்காரு. உடனே இந்த அம்மா போய் அவங்க வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வந்து கேட்குது அந்த துறவிக்கிட்ட. அவர் ஒரு மந்திரம் சொல்கிறாரு. ஒரு கம்பும் கடுகும் ஒரு மந்திரம் சொல்கிறாரு. அந்த மந்திரம் என்னன்றத இந்த கதையோட முக்கியத்துவமே பார்த்துடலாமா? அந்த குழந்தைங்க சண்டை போடும் போதெல்லாம் இந்த அம்மா குடுகுடுன்னு அடுப்படிக்கு ஓடி போய் ஒரு கையில் கம்பும் ஒரு கையில் கடுகும் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டில் போட்டு கொண்டு அந்த குழந்தைங்கிட்ட வச்சுருவாங்க. வச்சு கம்பு தனியாக கடுகு தனியாக பிரித்து ஃபஸ்ட்டு பிரிக்கிறவங்களுக்கு ஒரு பரிசு உண்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இந்த பிள்ளைங்க சண்டை போடுறத மறந்துட்டு இந்த கம்பும் கடுகும் பிரிக்கிற அந்த எண்ணம் மாறிடும். சரியா? மாறி குழந்தைங்க 2 சண்டை இல்லாமல் அதை பிரிக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய எதிர்மறை எண்ணங்கள் இருந்துக்கிட்டே இருந்தாவே மனசை திசை திருப்புறதுக்கு நம்ம வேறு விஷயத்தில் திசை திருப்ப ஆரம்பித்தோம்னா, நேர்மறை எண்ணங்கள் வந்தாவே நம்ம மனசு எப்பயும் ஒரே மாதிரி சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். இதுதான் இந்த கதையோட கருத்து. இந்த கடுகும் கம்பும் மந்திரம் இதுதான். சரிங்களா? அதாவது எங்கே சண்டை நடக்குதோ அவங்க மனசை திசை திருப்பி விடணும். திசை திருப்பி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு அந்த மனசானது திசை திரும்பிடுச்சுன்னா அந்த நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்களாக மாறி நல்லதை மட்டுமே செய்யும். சரிங்களா? இதுதான் வாழ்க்கை தத்துவம். இந்த துறவி சொன்ன மந்திரமும் இதுதான், கடுகு கம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஓம் சக்தி அங்காள சக்தி. நல்லதை மட்டும் நினைப்போம், நல்லதே நடக்கும்.